இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து மெயினாக என்ன வீடியோ கேட்டாங்க? அட்வான்ஸ் எவ்வளோ கேட்டீங்க, வாடகை எவ்வளோன்னு கேட்டீங்க, வீடு தான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி. நிறைய பேர் இந்த வீடு சொந்த வீடா வாங்கியிருக்காங்க. அடி போகிற வழி வீட்டுக்குள்ள போகிற என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிராண்டில் வேணும்னு சொல்லிடலாம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னென்ன இங்கே தான் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுற இடம். இப்போ தான் வீடே ஸ்டார்ட் ஆகுது. கிச்சனில் வந்துட்டு நிறைய நாங்கள் பிடிச்ச விஷயம் பண்ணியிருக்கோம். வந்தோடனே வந்துட்டு சீரியல் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. வணக்கம், வெல்கம் பேக் டு தீவன் ஜிவி vlogs. ஆமாம், ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து மெயினாக என்ன வீடியோ கேட்டாங்க? எல்லாருமே ஹோம் டூர் தான் கேட்டீங்க. ஹோம் டூர் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்த வீடு நீங்கள் சொந்தமாகவே வாங்கிட்டீங்களா, இது உங்கள் சொந்த வீடா? ஆமாம், அட்வான்ஸ் எவ்வளோ கேட்டீங்க, வாடகை எவ்வளோன்னு கேட்டீங்க, வீடு வந்துட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காமிக்க, எந்த ஊரில் இருக்குன்னு கேட்டீங்க, எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஹோம் டூர் பார்க்கறதால எங்களுக்கு என்னடா யூஸ் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோசனை வரும். என்ன எதனா இது பார்க்க அவங்களுக்கு என்ன யூஸ்? ஸோ இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த வீடு கட்டியிருக்காங்க. ஸோ எங்கெங்க எப்படி எப்படிலாம் வச்சு கட்டியிருக்காங்க ஒரு ஐடியா கிடைக்கும். எங்களுக்கே அந்த கட்டின ஒரு அவுட்லுக் வந்து நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ இந்த மாதிரியான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு வீடு கட்டும் போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி வீடு கட்டலாம், இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆனால் வந்து செம்ம யூஸ்ஃபுல் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனி கொடுத்தன வந்ததுக்கப்புறம் எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? நம்ம வளவளன்னு பேச வேணாம், டேரெக்டாக கண்டென்ட்டுக்கு போகலாம். எஸ், இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் ஏரியா. சுற்றியும் வந்துட்டு வயல் காடு தான் இருக்கும். அந்த பக்கம் வாய்க்கால் தண்ணிலாம் ஓடுது. இது வந்து ஃபர்ஸ்ட் லைனு. இது வந்துட்டு நிறைய பேர் வாடகைக்கு இருக்காங்க, சொந்த வீடை வாங்கி இருக்காங்க. இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி. அப்படியே காலனி குவார்டர்ஸில் எப்படி செடிகளாக இருக்குமோ அந்த மாதிரி இங்கே நிறைய செடியெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கு. இதில் நம்ம வீடு இதுதான். வாங்கிச்சா? வாங்கிடுச்சு. ப்ரெட்டு, பால், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுச்சு. கரூர் ஐசிஐ பேங்க். ஈவினிங் டைம் வந்து பசிக்குமில்ல, அதனால டீயில் தொட்டு சாப்பிட்றேன். மில்க் பிக்கிஸ்லேருந்து ப்ரெட்டுக்கு மாறியாச்சா? மில்க் பிக்கிஸ் ஒரு பெரிய ஃபேமிலி பேக்கே வாங்கிட்டு வந்து 2 நாளில் காலியாயிடுச்சு. கலக்கார மிஸ்டி தானே சட்டை கிச்சனில் இருக்கு. அது கிழிஞ்சு போச்சு. இனிமேல் அது கறி துணிக்கு தான் சமம். ஓ, கறி துணி வச்சுக்கலாம். எறும்பால் நல்லா கெட்டியா இருக்கும், அதனால தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா டீ ரொம்ப குழக்கலன்னு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. இது மட்டும் நான் காஞ்சு போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் சேர்த்து வச்சு அடைக்க போடுவியா? நான் வந்துட்டு எதுக்காக பண்றேன்னா, இதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்றாங்க. டீ, காஃபி, டீ, பால், டீ, பால், ஃப்ரெஷ் பண்ணு. டேக் 2. உங்களுக்கு டீல பண்ணு தொட்டு சாப்பிட பிடிக்குமா இல்ல பால்ல பண்ணு சாப்பிட்டது? பால்ல தான் சூப்பரா இருக்கும் டேஸ்ட். டீல தான் அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும், பால்ல சப்புன்னு இருக்கும். டீ வந்தனால சுறுசுறுப்பா இருக்காது குடிக்கிறதுக்கு, பால் வந்தனால வயிறு ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு. ஸோ இதோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. உங்களுக்கு டீல தொட்டு சாப்பிட பிடிக்குமா பால்ல தொட்டு சாப்பிட பிடிக்குமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமா, கேட்ல இருந்தே போலாம். ஓகே, எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போயிருந்தா திருப்பி இங்க கொண்டு வந்துட்டியா? நாங்க ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, க்ளீன் பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப நாளா வந்துட்டு அப்படியே வச்சிருந்ததுனால ஒரே டஸ்டா இருக்கு. இந்த அகாரோலேருந்து வாங்கின பெட் வேக்கம் நிறைய பேர் அம்மா கேப்கம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா எங்கள் பெட் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அடிக்கடி நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம், ஆனாலும் இவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் 2 வீல் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஒரு வைப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி ரன் பண்ணோம்னா எல்லா டஸ்ட்டுமே சக் பண்ணி எடுத்துருது. இது யூவி லைட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லென்த்தியான ஒயருமே கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பெட்டு, சோஃபாக்கெலாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து 12 kPa சக்ஷன் பவர் இருக்கிறதுனால மைக்ரோ டஸ்ட்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துரும். கிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அது இல்லாமல் ஒரு சிலர் முதுகு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பெட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் லென்த்தியான ஒயருமே கொடுத்துருக்கனால நீங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்துமே கூட பெட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் தான். இதில் டிஸ்மேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் வந்துடும். இதுக்குள்ளே ஏர் ஃபில்டருமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு. இவ்வளோ மைக்ரோ டஸ்ட்டில் தான் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தவனு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இது ஈஸியாக வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த அகாரோடைய பெட் வேக்கம் கிளீனர் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது. இங்கே வந்து எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு காமன் போட்டு எல்லா வீட்டுமே கேட் இருக்குது. சரி, அப்புறம்
செப்பரேட்டா டேங்க் வச்சிருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே வந்து மொட்டை மாடி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து எல்லா வீட்டுக்குமே வெளியில வந்து மரம் வைக்கிறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லயுமே இருக்கு. இங்க பாருங்க, எல்லாத்து வீட்லயுமே மரம் இருக்கும். எல்லா வீடும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில கட்டியிருக்கிற ஒரு வீடு. சரி ஜிவி, உள்ள போவோமா? உள்ள போகலாம். இது இல்லாம வந்துட்டு இங்க நிறைய பேர் இந்த வீடு சொந்த வீடா வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கேட்லாம் ஹைட் பண்ணி காம்பவுண்ட் செவர்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்துட்டு அப்படியே ரெண்டல்லே இருக்கிறனால இதே போதும்னு விட்டாச்சு. ஆமாம், ஆக்சுவலாக இதே மாதிரியே 3 வீடு வந்து எங்களுக்கு பக்கத்தில் இல்லை, அவைலபிளாக சேலுக்கு இருக்குது. அது என்ன டீட்டெயில் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ப்ரைஸு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஆமாம், இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு முன்னாடி ஷெட்டு கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு மழை வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. துணி காய போட்டு வெளியே ஏதோ போனோம்னாலும் பயப்படாமல் இருந்துக்கலாம். வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்படியே காமிச்சிருச்சு. முக்கியமாக வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அவங்க போய் கிட்ட பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் வந்து எல்லா வீட்டுக்குமே விட்டுருக்காங்க. நம்ம அழகா பூச்செடி வச்சுக்கலாம். ஏற்கனவே கருவேப்பிலை செடி இங்க பாருங்க, மிளகா செடி. ஏற்கனவே போன வழியில காமிச்சிருப்போம். மிளகா செடி இருக்கு, கூடவே வந்துட்டு புதினா வச்சிருக்கோம். புதினா, கத்தாழை, அப்புறம் வாழை மரம் போன வீடியோல வச்சதை காமிச்சிருப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இலை விட்டுருச்சு. ஸோ அன்னைக்கு வச்சது வந்து இப்போதான் வந்து துளிரோட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரம் வந்து ஆல்ரெடி இருந்தவங்களே வச்சிருப்பாங்க போல, வெட்டி விட்டுருந்தாங்க. இப்போ மழை பெஞ்ச மழையில வந்து ஃபுல்லா புதுசா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளியே வந்து அப்படியே இங்க ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. செடிக்கு அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா வெளியே கழுவி விடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. சாப்பிட வந்தாங்கன்னா கை கழுவுறதுக்கு இங்க நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயின் விஷயம், நமக்கு மாடியிலேருந்து வர தண்ணி எல்லாமே டைரக்டா வந்து தோட்டத்துக்கு போற மாதிரி, மழை பெய்யுற தண்ணி எல்லாமே டைரக்டா தோட்டத்துக்கு தான் வரும். ஸோ இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து செங்கீரை போட்டிருக்கோம். மேகிக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க, இப்பிக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு பாத்வே கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா வந்துட்டு மொட்டை மாடி போறதுக்காக ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இங்க வெளியே வந்துட்டு ஒரு பாத்ரூம் இருக்கு. இந்தியன் டாய்லெட் வச்சிருக்கு. உள்ள எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட், வெளியே மட்டும் இந்தியன் டாய்லெட். குளிக்கிற மாதிரி ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ மழை தண்ணி அங்க இருந்துச்சுன்னா அப்படியே எல்லாமே இங்க வந்து தண்ணி உள்ள இதுவுமே வந்து தோட்டத்துக்கு தான் போகும். ஆமா, தோட்டத்துக்கு தான் போகுது. அப்படியே மேல மொட்டை மாடி போறதுக்கு போகலாம். வாங்க, மாடி போற வழி. மாடி வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போற என்ட்ரன்ஸ்லயே வந்து முன்னாடியே வந்து ஒரு பெரிய கண்ணாடி மாட்டிருக்கும். எதுக்குன்னா இப்ப நம்ம அவசரமா போறோம், தூங்கி எந்திரிச்சு அப்படியே போகும்போது இங்க தலை வாரிக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா ஜீவிதா முடிக்கு சீவனா சீப்பு ஃபுல்லா முடிதான் கையில இருக்கும். அது வீட்டுல உழுவாம இருக்கிறதுக்காகவும் அழக வந்து மெருகூட்டிட்டு போலாம். ஆமா, சரி உள்ள போலாம். உள்ள போலாம். உள்ள வந்தானே ஃபர்ஸ்ட் ஹால் தான். ஹால் வந்துட்டு கலர் ஆனா பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஒயிட் கலர்ல கொடுத்துருந்தா பாக்குறதுக்கு நீட்டான லுக் இருக்கும். பிங்க்குமே நல்லா தான் இருக்கு. பிங்கை விட ஒயிட் தான் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். வெளிச்சமா இருக்கும். ஆமா, பழைய காலத்து வீடுங்கிறதுனால பிங்க் கொடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த வீட்டில் இருக்கிற டிராபேக் என்னன்னா, சுவிட்ச் போர்டு வந்து சுத்தமா பிளானே பண்ணல. இங்க ஒரு சுவிட்ச் போர்டுங்களா, அங்கே ஒரு சுவிட்ச் போர்டு, அவ்வளோதான். மற்ற மேக்ஸிமம் சுவிட்ச் போர்டு தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இந்த வீட்லேயே. ஒரே ஒரு ஃபேன். ஆமாம், ஒரே ஒரு ஃபேன் போட நம்ம தான் போட்டிருக்கோம். ஆமாம், போட்டு கொடுக்கல. முக்கியமான இது என்னன்னா, ஃபேன் இருக்கு, ஆனால் ஃபேனுக்கு வந்து ஸ்பீட் கண்ட்ரோலர் கிடையாது. ஆமாம், சைட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஓதம் ஏறுதா, அது பேரு ஓதம் ஏறுதா, ஓதம் ஏறுதுன்னு சொன்னாங்க. ஓதம் ஏறுது, ஃபுல்லா இந்த மாதிரி ஈரமாயிருது. அது ஏன்னு நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டு ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் வந்து வாய்க்கால் ஓடுது, உங்களுக்கே தெரியும். அந்த வாய்க்காலில் தண்ணி இருக்கும் போது மண் ஃபுல்லுமே வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும், அதனால ஓதை ஏறதான் செய்யும் அப்படின்னு சொன்னார். அப்படியா? ஓகே ஓகே. இது பெரிய ஹாலு. நம்ம இந்த ஹாலுக்கு சோஃபா வாங்கல, ஆனால் 2 பேர் 3 பேர் உட்கார விட ஒரு சின்ன சோஃபா வாங்கலான்னு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளார வந்து சேர் போட்டிருக்கோம் 2. இது வந்து நாங்களே செஞ்சது, தேக்கு, ஒரிஜினல் தேக்கில் செஞ்சது. ஓகே ஓகே. கீழே வந்து நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற புக்ஸு, அப்புறமா இது டெக்ஸ்டைல் எக்ஸாம் படிப்போம் இல்லையா, அதுக்கான புக்ஸ் எல்லாமே கீழே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு இங்கே தான் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணுற இடம். இங்கே தான் எடிட் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இங்கே சிபியூ வச்சுக்கிட்டாங்க. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ் இருக்கு. என்னோட ட்ரெஸ், அப்புறமா கிச்சன் தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஸ்டோர் ரூமா வைப்பாங்க. நம்ம ஸ்டோர் செல்ஃபா வச்சிருக்கோம். இதுதான் ஸ்டோர் செல்ஃப். ஏன்னா அங்க வச்சா ரொம்ப கஷ்டம் இருக்கும். இந்த இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நிறைய வீட்டுக்கு நம்ம வாடகை தேடி போனோம்ல, எங்க போயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. மேல அந்த அட்டாலியா இது பேரு, ஆமா அட்டாலியா, அட்டாலின்னா சொல்லுவாங்க, சன்செட். இது கொடுக்கவே இல்லை. இங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பாக்ஸ் வந்து மேலதான் போட்டிருக்கோம். இங்க நிறைய செல்ஃபுமே இங்க இருக்கனால எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வீட்டுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்கு. எல்லா 2 பெட்ரூம்லயும் வந்துட்டு அட்டாச்சு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நாம இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, வாஷிங் மிஷின் உள்ள பைப் இருக்கு இல்லையா,
அதை அப்படியே கனெக்ட் பண்ணி இங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். ஏன்னா செப்பரேட்டா வந்துட்டு டேப் பைப் எங்கேயுமே கொடுக்கல, வாஷிங் மிஷினுக்கு தனியா பைப் கொடுக்கல, அதனால வந்து பாத்ரூம் பைப்பே நாங்க யூஸ் பண்ணிட்டோம். இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம தான் இங்க வந்து அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எங்கேயும் பிளக் பாயிண்டே இல்ல. இன்னொன்னு விஷயம் என்னன்னா உள்ள ஹீட்டரே வைக்க முடியாது. இந்த டாய்லெட்லயும் சரி அந்த டாய்லெட்லயும் சரி அப்படி ஹீட்டரே வைக்க முடியாது. ஏன்னா ஷவருமே வந்துட்டு ஷவர் கனெக்ஷனுமே இல்ல. அதனால அது ஒரு பிரச்சனை. அதனால வெளியே நம்ம செப்பரேட்டா வேற ஹீட்டர் வாங்கிட்டோம். புது வீட்டுக்கு வந்து என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கணும், என்னென்ன பிரைஸுக்கு வேணும், என்ன பிராண்ட்ல வேணும்னு சொல்லிடலாம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னென்ன பிரைஸ், என்னென்ன மாடல் எல்லாமே சொல்லி என்ன பிரைஸ்ன்னு சொல்றோம். உங்களுக்கும் வந்துட்டு பெஸ்டா இருந்துச்சுன்னா பொங்கல்லாம் வருது, வேற ஏதாவது வாங்கணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஷின் வாங்குற இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானிக் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி நிறைய தேடி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு 4-5 கடைக்கு போயிட்டு ஃபைனலாக தான் வாங்கினோம். ஸோ பெஸ்ட்டாக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த பக்கம் போய் பார்க்கலாம். கிச்சனு, டைனிங் ஹாலு, இன்னொரு பெட்ரூம்ல போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் வீடே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்குவாங்க. ஒரு சவுண்டு கேட்க எக்ஸ்ட்ரா இங்க வந்து வீட்டுக்காரங்க ஓனரே போட்டு கொடுத்த லைட்டு, டியூப் லைட் அதனால சவுண்ட் கேட்குது. இந்த ஸ்பேஸ் வந்து டைனிங் ஸ்பேஸ். அழகா ஒரு டைனிங் டேபிள் வாங்கி போட்டு இங்கே வந்துட்டு இந்த சிங்க் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப சூப்பரா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்பேஸ். இங்க பாருங்க, வீடு வந்து எவ்வளவு பழசு வந்து இந்த பைப்பே சொல்லுவோம். இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து இந்த காலத்துல தேனா கூட கிடைக்காது. இங்க நான் வந்துட்டு இங்க ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்கனால நல்ல வேலை இங்க கொடுத்துருக்காங்க. அதனால இங்க நான் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டோம். கிச்சன் போலாம். வெல்கம் பேக் டு கிச்சன். இல்ல நம்ம ஏற்கனவே கிச்சன் நிறைய போட்டிருக்கோம், திரும்பவும் நம்ம வந்து கிச்சனுக்கு அழைக்கிறோம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ஹீட். சாரி, இது பேர் என்னது? வாட்டர் ஹீட்டர். சாரி, ஆர்ஓ. இந்த ஆர்ஓ. அப்புறமா வந்துட்டு இங்க பாருங்க, இந்த கூடையெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது இல்லாம தான் கிடைக்கும். இந்த புஷ் இல்லாம தான் வந்துட்டு கூட வாங்கினது. நம்ம எக்ஸ்ட்ரா இந்த புஷ் அடிச்சிருக்கோம். ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் இல்லாம தண்ணி எல்லாம் அப்படி நின்று அசிங்கமா ஒரு மாதிரி ஆயிடுது வளவலன்னு. அதனால அதை அடிச்சு வச்சிருக்கோம். கிச்சன்ல வந்துட்டு நிறைய நாங்க பிடிச்ச விஷயம் பண்ணிருக்கோம். என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பொறுமையா மூச்செடுத்து பொறுமையா சொல்ல. இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்சுவலா ஃப்ரிட்ஜுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா பிளக் பாயிண்ட் வந்துட்டு இங்க தான் இருக்கு. இங்க எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? அதனால வெளியே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த கூடையை வந்து இந்த ஸ்டாண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டோம். இந்த பிளக் வந்துட்டு அவங்க வந்து கிரைண்டர் கொடுத்துருப்பாங்க வேணுமோ. ஆனா நம்ம இங்க கிரைண்டர் வச்சுட்டு எங்க பாத்திரங்கள வருது, என்ன பிளான் பண்ணி அதை கொடுத்துருக்காங்கன்னே தெரியல ஆக்சுவலா. ஆனா இதுவான கரெக்டா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒண்ணு கொடுத்துருக்கனால ஜிவி அது ஆக்சுவலா அதுக்கு பின்னாடியே கொடுத்துருக்கணும். அந்த பிளக்கு அது ரொம்ப பழைய காலத்து டெக்னாலஜினால அவங்க கொடுக்கல. இப்ப கட்டுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டா சிங்க்குக்கு மேல ஆர்வோ வைப்போம். ஆர்வோக்கு பக்கத்தாலே ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்துருங்க. எல்லாம் வீடு கட்டுறவங்க அவங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம். இந்த ஜாடி பாருங்க, உப்பு ஜாடி சூப்பரா இருக்கு. ரொம்ப எனக்கு ஈரோட்ல ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்த்தோன்னே ஞாபகம் வச்சு திருப்பி தீபாவளி கூட்டத்துல கூட்டிட்டு போய் வாங்கிட்டது. அப்புறமா இதுல மீஷோல வாங்கினேன். இந்த ஆயில் ட்ரை ஈரோட்ல தான் வாங்கினேன். இந்த ஸ்டாண்டுமே வந்துட்டு மீஷோல வாங்கினது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு செட்டா நீட்டா இருக்கு. அப்புறமா இங்கே நல்லா பிளான் பண்ணிருக்காங்க கரெக்டா. மிக்ஸிக்கு மட்டும் ஒரே ஒரு பிளக் தான். நம்ம கிட்டல் வேணும்னா கிட்டல் மாத்தி வச்சுக்கணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதை மாத்திக்கலாம். ஆனா வச்சிருக்காங்கல்ல, இல்ல கொடுக்குறாங்கன்னா ஒரு 2-3 கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா எல்லாமே லிமிட்டடா கொடுத்துருக்காங்க. போதும், நம்ம 2 பேர் தானே. இது ஃபுல்லாவே வந்துட்டு அப்படியே நம்ம பாத்திரத்துக்கு இதெல்லாமே. இது நம்ம கீழே வந்துட்டு விளக்குற ஒரு பாத்திரம், குக்கர் எல்லாமே கவுந்து வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ். இங்க வந்துட்டு எப்பயாவது யூஸ் பண்ற பாத்திரம் அதெல்லாம் இங்கேயும் மேலேயும் வந்துட்டு எல்லாமே அங்க பொங்கலுக்கு கொடுத்த பாத்திரம் மேல வச்சு. இது எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. 20 ரூபாய்க்கு வாங்கணும். இது நல்லா ஃப்ளவர் மாதிரி நல்லா. ஆமா, இது வந்து நம்மளுடைய பழைய வீடு. நம்ம இப்ப கட்டின வீடு இல்லாம பழைய வீட்டோட பைப்பு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கழட்டி வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து இங்க வந்து போட்டாச்சு. இங்க வந்து ஆக்சுவலா வெறும் பிளாஸ்டிக் பைப் தான் இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு கிச்சன் பார்த்தாச்சு, டைனிங் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு பெட்ரூம், 2வது பெட்ரூம். இதுதான் பிரைமரி பெட்ரூம். ஆமா, ஆக்சுவலா இந்த ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு இருந்தாலே போதுமானதா இருந்திருக்கும் எங்களுக்கு. நாங்க போய் தேடின வீடு எல்லாமே 3வது மாடியில இருக்கு, இல்லைன்னா லைன் வீடா இருக்கு. இன்னொன்னா இப்ப நம்ம கிங் சைஸ் கட்டில் வச்சிருக்கோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோல இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஒரே பெட்ரூம்ல வைக்க முடியாது, எதுவுமே இல்ல. ஆக்சுவலா கட்டிலே இது போகாத அளவுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பெரிய ஸ்பேஸா இருக்கணும்னு தேடி தான் இங்க வந்தோம். நமக்கு அந்த பெட்ரூம் தேவையே இல்லை, ஆனா அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடு வந்து நல்லா இண்டிவிஜுவல் வீடா இருக்கு.
ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறனால இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது இங்கே ஒரு பிளக் பாயிண்ட் வச்சுருந்தோம், கரெக்டாக பெட்டுக்கு பின்னாடியே இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கி அப்படியே நம்ம பெட்டுக்கு மேலே அடிச்சிட்டோம். இது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க யூடியூப் வீடியோ. ஆக்சுவலாக இங்கே வந்து 32 வீடு ஒரே மாதிரியே சேலுக்காக கட்டினாங்க. சேல்லாம் போக மிச்ச வீடெலாம் வந்து இப்போ ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. இந்த வீடு கட்டி மொத்தம் 15 வருஷம் ஆச்சம்மா. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம், ஆனால் 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இன்னமும் பாருங்களேன், இந்த வீடு வந்து இன்னும் கம்பீரமாக இருக்குது. அந்த காலத்தில் கட்டின வீடு செம்மையாக இருக்குது. கட்டின எல்லா வீடுமே டபுள் பெட்ரூம் தான் இருக்குது. டபுள் பெட்ரூமில் ஒவ்வொரு பெட்ரூமுமே வந்துட்டு தனித்தனியாக டாய்லெட் வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. நான் வீடியோ போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா நாங்கள் செட் பண்ண மைக் வந்துட்டு கிளியராக ஒர்க் ஆகலை, அதனால் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வந்து டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனாலே வாய்ஸ் ஓவர் கொடுக்கும். மஸ்கிட்டோ நெட்டு நாங்களே ரெடி பண்ணி பழைய இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மஸ்கிட்டோ நெட்டு மீஷோவில் வாங்கினா 130 ரூபாயிலே வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து ஜன்னல் அப்படியே ஒட்டுற மாதிரி இருந்தால் ஆணிலாம் அடிக்க தேவையில்லை, அதனால் ரொம்ப பரவாயில்லையா. நான் நைட்டு தூங்கும் போது ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுட்டு தூங்க நல்லா காத்தோட்டமாக இருக்காது. எனக்கு எப்பவுமே ஜன்னல் திறந்து வச்சா பிடிக்குங்கிறனால இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா பெட்டு ஃபுல்லாக கசகசன்னு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் அப்போ தான் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருந்தோம். சரி ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் மடிச்சு வச்சது அப்படியே வச்சுட்டு நாங்கள் வீடியோ எடுக்க வந்து. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ் எல்லாமே வச்சாச்சு. ட்ரெஸ் வைக்கிறதுக்கு வந்து செல்ஃப் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். பக்கத்தால் வந்து ஜீவிதா வச்சாச்சு. இங்கே என்னோடது மட்டுமே வச்சுமே இடம் பத்தாமல் பாருங்கள், பெட்டில் கொஞ்சம் அழுக்கு துணி கொஞ்சம் அந்த மாதிரி தான் ரொட்டீனில் போயிட்டுருக்கு. வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு மணி 7-7:30 ஆயிடுச்சு. அவருமே நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்பிட்டாங்க. இந்த கேப்பில் நான் அப்படியே நைட்டுக்கு வந்து டின்னர் சமைச்சிடலாம். தட்டைப்பயிர் சாதம் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் சமைச்சிட்டு இருந்தேன். ஒரு கையில் வீடியோ, ஒரு கையில் குக்கிங். 2 பேருக்கு தான் சமைக்க போகிறதுங்கிறதுனால 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு 3/4 டம்ளருக்கு தட்டைப்பயிறுமே வேக போட்டு, ஒரு பக்கம் தட்டைப்பயிறு வேகட்டும், இன்னொரு பக்கம் அரிசி ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் தக்காளி வெங்காயம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட தீந்துருச்சு. நாங்கள் அடுத்த நாள் திருப்பதி போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் சந்தைக்குமே போகல. அதனால் 3 பெரிய வெங்காயமும், ஒரு கட்டி பூண்டு, 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஹாட் ஸ்டார்லேயே சீரியல் பார்த்துட்டு இந்த காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து கேபிள் கனெக்ஷன் போடல, ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் தான் போட்டிருக்கோம். இதில் வைஃபை ப்ளஸ் டிவிஸ்மே நம்ம பார்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஹோம் டூர் பார்ட் 2ல் நாங்கள் தட்டைப்பயிறு சாதம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பருப்பு சாதம் செய்கிற மாதிரி தான் இந்த ப்ராசஸ்மே. நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, மிளகுலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 5-6 பல்லு பூண்டு, வரமிளகெல்லாம் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். காலேஜுக்கு ஒர்க்கு கிளம்பும் போது இந்த மாதிரி 1 part ரைஸ் எல்லாமே ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். காலையில் அறக்க பறக்க சாம்பார் ரசம்லாம் வச்சுட்டு போக முடியாது. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த தட்டைப்பயிறு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நல்லா வெந்துருச்சு. பாதி வந்துட்டு இருக்கும்போது இது கூட வந்து சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 2லேருந்து 5 நிமிஷமாக இது கூட வணங்குச்சுன்னா அதோட ஸ்மெல்லும் போயிடும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட வேக வச்ச தட்டைப்பயிறுமே சேர்த்து 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு, இந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை மீதி இருந்துச்சு, அதையே நான் தேவையான அளவு டம்ளரில் எடுத்து ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி சேர்த்துக்கணும். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கணும். நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு ஒரு 4 விசில் விட்டேன். நல்லாவே வெந்து வந்துருச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூடவே வந்துட்டு வடகம் பொரிச்சு வச்சுக்கிட்டேன். அவர் வந்து 9:09 வந்துட்டாங்க. வந்தோடனே வந்துட்டு சீரியல் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அதெல்லாம் எங்கெங்கே வாங்கணும் எல்லாமே வந்து தெளிவாக வந்து ஹோம் டூர் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு போடுறோம். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து என்னென்ன டவுட் இருந்துச்சு, இன்னும் நாங்கள் என்னென்ன சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நாங்கள் சரி பண்ணி. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம ஹோம் டூர் பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வீடியோலாம் போடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பை, see you.